ஆமேன். கர்த்தர் நல்லவர். துதி பகுதி ஆராதனை பகுதியில் கர்த்தருடைய நாமம் மையப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா 7வது அதிகாரம் 1 - 10 வரை ஒரு நம்பர் படிக்கலாமா? லூக்கா 7வது அதிகாரம் 1 - 10 வரை ஒரு நம்பர் படிங்க. லூக்கா 7வது அதிகாரம் 1 - 10 வரை. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு சிஸ்டர் படிங்க, மனோர் சிஸ்டர் படிங்க. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீ இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீ வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்க சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிறதெல்லான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஆமேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். வார்த்தைக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. பரிசுத்த பிதாவே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால கிருபையின் தகப்பனே, இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய சமூகத்தை நோக்கி நான் வருகிற ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நிரப்பட்டும். அப்பா, உம்முடைய பிரசன்னத்திலேருந்து எங்களுக்கு தேவையான வார்த்தையை மன்னாவை பரிசுத்தாவியனோ தருவீராக. உன் ரத்தம் எங்களை ஆளுகை செய்யட்டும். திரு ரத்தங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் ரத்தம் எங்களை முற்றிலுமாக ஆளுகை செய்யட்டும்ப்பா. இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கட்டளையிடும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அவர் தம்முடைய வார்த்தைகளெல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தானான். 100க்கு அதிபதியுடைய பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருக்கிறான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, யார்? 100க்கு அதிபதி கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். யூதருடைய மூப்பர்களை இயேசுகிட்ட அனுப்புகிறான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, பிரியமான வேலைக்காரனுக்காக யார்? 100க்கு அதிபதி தன்னிடத்தில் இருக்கிற யூதர்களை, ஏன்னா யூதர்களுக்கு காரியங்களை செஞ்சுருக்கிறான், நன்மைகளை செஞ்சுருக்கிறான், நற்கிரிகளை செஞ்சுருக்கிறான். அதனால் அந்த யூதர்களை என்ன சொல்கிறான்? அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை இயேசுன்ட்டு அனுப்புகிறான். எல்லாரையும் நற்சாட்சி பெற்றிருக்கிறான். நீங்கள் போங்க, எனக்காக அல்ல, என்னுடைய பிரியமான வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், அவன் சுகமடைய வேண்டும், அதற்காக ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அனுப்புகிறான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு எப்படி ஜெபம் பண்ணுறாங்களாம்? கருத்தாய் வேண்டுறாங்க. கருத்தாக ஜெபம் பண்ணுறதுன்னா அப்படி பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் சிந்தனையோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். அது கருத்தாக ஜெபம் பண்ணுறாங்க, கருத்தாக வேண்டிக் கொண்டுறாங்க. நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அவனுடைய பிரியமான வேலைக்காரன் வந்து மரண அவஸ்தையில் இருக்கிறான்.
நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். யாரை? யூதர்களை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். அவனுடைய நற்கிரியைகள் இங்கே பேசப்படுது பாருங்கள். அவன் செய்த நற்கிரியைகள். அவன் நம் ஜனத்தை நேசிக்கிறான். நேசிக்கிறதுனால ஒரு ஜெப ஆலயத்தையும் நமக்கு கட்டி கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவருக்கு நம்ம காரியங்களை செய்கிறோம். நற்கிரிகள் ஆண்டவர் மித்தம் மனிதர்களுக்கும் செய்கிறோம், ஆண்டவருக்கும் செய்கிறோம். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினோம். இந்த வார்த்தை ரொம்ப இன்றைக்கி காலையிலேருந்து இந்த வார்த்தை என்னை தொட்டு கொண்டே இருந்தது. இதை குறித்து ஆண்டவர்கிட்ட போய் யூதர்களின் மூப்பர்கள் சொல்கிறாங்க, நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் அவன் கட்டினான். எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு இந்த வார்த்தை. ஜெப ஆலயத்தையும் கட்டினான்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்கன்னா அது நற்கிரியை தானே. எப்படியாப்பட்ட தேவனுக்கு உரிய நற்கிரியை. இன்றைக்கும் நாம் ஒரு ஜெப ஆலயத்தை ஆண்டவருக்கு கட்டி கொண்டிருக்கிறோம். இதை கட்டி முடித்து நாம் பிரதிஷ்டையை செஞ்சிட்டோன்னா ஆண்டவர்கிட்ட அந்த காரியம் போய் நிற்கும். இதை ஆண்டவர் ஆவியானவர் காலிலேருந்து என்று சொல்லிட்டு இருக்காரு. நீ இதை கட்டி முடித்து பிரதிஷ்டையை பண்ணி காட்டு. செஞ்ச பிறகு இதற்காக நின்றவர்கள், இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள், இதற்காக பிரயாசப்பட்டவர்கள் எல்லாருடைய பெயரும் அன்னைக்கு மூப்பர்கள், யூதர்களின் மூப்பர்கள் இயேசுகிட்ட போய் சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறானுங்க? அந்த 100க்கு அதிபதி சாதாரண ஆள் கிடையாது ஆண்டவரே. அவன் பிரியமானவன், நம் ஜனங்களை நேசிக்கிறதுனால தான் ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி கொடுத்துருக்குறான். இதை சொன்ன உடனே ஒரு ரெஃபரன்ஸில் இது உள்ளே போகிறதுக்கு ஒருத்தர் நீங்கள் போய் எம்எல்ஏ சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்களை குறித்து இன்னொரு மற்ற நபரை குறித்து சொல்லணும் அவர்கிட்டனா ஏதோ சொல்கிறது. உங்களுடைய நண்பரை குறித்து நீங்கள் சொல்லணும்னா அவர் என்ன செஞ்சார் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அவர் அப்படிங்கன்னு சொல்லுவோமா? ஏதோ ஒரு காரியம் செஞ்சதை சொல்லுவோம். அதுபோல் ஜெப ஆலயத்தை ஆண்டவருக்கு கட்டி கொடுத்துருக்குறான். கர்த்தருடைய பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்குறான். சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டி கொடுத்துருக்குறான். அதை அங்கே ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நாமும் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறோம். அதை கட்டி முடித்து ஆண்டவருக்கு பிரதிஷ்டை செய்வோம். செய்யும் பொழுது நம்மளை ஒருவனும் அசைக்க முடியாது. பாருங்கள், ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தை போயிடும், அந்த நற்கிரியே அங்கே போயிடும். இதற்காக நிற்கிற பிள்ளைகள், இதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், இதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள், இதற்காக உழைக்கிற பிள்ளைகள், இதற்காக கொடுக்கிற பிள்ளைகள் ₹1 ₹1 கூட இந்த ஆலயத்துக்காக விதைத்திருந்தாலும் அது முதற்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும். நீங்கள் பட்ட பிரயாசங்கள், நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நான் பார்க்குறேன். எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படணும். 2021 நம்ம அஸ்திவாரம் போட்டோம். 2021 2025 இப்போது ஒரு 20 லட்சம் 30 லட்சத்துக்கு வீடு கட்டின ஒரு பிரதர் சொல்கிறாரு, வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்லை பிரதர், ஆனால் ஆலயம் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னாரு. என்ன அப்படி சொல்கிறீங்க? என்ன? ஆமாம், பிசாசுக்கு விரோதமாக கட்டுறோம். வீடு கட்டினா நம்ம குடியிருந்துட்டு போயிடுவோம். இதை பிசாசுக்கு விரோதமாக கட்டுறோம், பிசாசின் ராஜ்யத்துக்கு விரோதமாக கட்டுறோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறோம். அவனுடைய ஆட்களை, அவனுடைய மனிதர்களை அவன் எழுப்புவானே அப்படின்னாரு. ஆக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ரெஃபரன்ஸ் அங்கே கொடுக்கப்படுது. 100க்கு அதிபதி பற்றி சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. அவன் ஜெப ஆலயத்தை கட்டினான். அது ஒரு காரியம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரிதுங்களா? இது ஒரு பெரிய காரியம், இது தேவனுடைய காரியம். அங்கே சொல்கிறான். அவன் யூதர்களை மூப்பர்கள் சொல்கிறாங்க, ஜெப ஆலயத்தை அவன் கட்டினான். யூதருடைய மூப்பரை அவனை அனுப்பினார்கள். நீர் இந்த தயவு செய்திருக்க அவன் பாத்திரனாக இருக்கிறான். இதை மாத்திரம் நாம் செய்து முடித்து விட்டோம் என்றால் ஆண்டோடைய தயவு நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். நம்மை நோக்கி வந்து தயவு செஞ்சுக்கிட்டே இருப்பார். தயவு வச்சு பாருங்கள். நமக்கு முன்னோர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, அவர்களெல்லாம் கட்ட முடியல. எவ்வளவோ தலைமுறைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தாங்க, அவர்களெல்லாம் செய்ய முடியலை.
ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்மை வைத்து இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் எளியவர்களாகி நம்மை வைத்து இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதை மனசில் நம்ம வைக்கணும். அவரை வேண்டிக் கொள்ளும்படி, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், நீர் இந்த தயவு செய்ததற்கு அவன் பாத்திரவனாய் இருக்கிறான். மனோரி கொஞ்சம் மீட்படுங்கம்மா, மனோரி மீட்படுங்க. நீர் இந்த தயவு செய்ததற்கு அவன் பாத்திரவனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோட கூட போனார். யாரோட கூட போனார்? ஜெப ஆலயத்தை கட்டினானே ஆண்டவருக்கு. அவனுடைய நோக்கமாக, அவனுடைய காரியமாக ஆண்டவர் நடந்து வரார். யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் டீப்பாக யோசிக்கணும். அப்பொழுது இயேசுக்கு கூட்டம் அலமோதுது. பல வேலைகள் இருக்குது, பல காரியங்கள் இருக்குது, பல ஊழியங்கள் இருக்குது. ஆனால் யாரை நோக்கி வராரு? ஜெப ஆலயத்தை கட்டினவனை நோக்கி. அவனுக்கு பிரியமான ஊழியக்காரனை சுகமாக்கணும் ஆண்டவர் வந்துக்கிட்டு இருக்காருங்க. புரியுதுங்களா? ஆண்டவரை நம்ம ஈர்த்து கொள்ள முடியும், இழுத்துக்கொள்ள முடியும். எப்படி? நற்கிரியைகள் செய்யும் பொழுது, தேவனுக்காக நிற்கும் பொழுது, தேவனுக்காக உழைக்கும் பொழுது, தேவனுக்காக கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்திற்காய் காரியங்களை செய்யும் பொழுது அவரை நம்மை நோக்கி இழுத்துக்கொள்ள முடியும். பாருங்கள், அப்பொழுது இயேசு அவர்களோடு கூட போனார். வீட்டுக்கு சமீபமான பொழுது 100க்கு அதிபதி சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரை நீங்கள் வருத்தப்படுத்த வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. வச்சு பாருங்க, யூதர்கள் சொல்கிறாங்க அவன் பாத்திரனாக இருக்கிறான், நீ தயவு செய்ததற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான், நீங்கள் போய் சுகமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு யூதர்கள் மூப்பர்கள் போய் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறாங்க. ஆண்டவர் வராரு. ஆனால் அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே, நீங்கள் அவரிடத்தில் வருத்தப்படுத்த வேண்டாம் அவரை, நீர் என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்கவும் நான் பாத்திரன் அல்லவே, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவனாக நான் எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் சொல்லிட்டான். விசுவாசம் எப்படி செயல்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், இவன் தன்னை பாத்திரவனாகவே கருதலை. தான் செய்த நற்கிரியைகளையோ தான் செய்த காரியங்களையோ ஒரு பொருட்டாகவும் நினைக்கலை. அது ரொம்ப முக்கியம். இப்படிலாம் செஞ்சுருக்கிறோம்னு மனசில் அப்படியே இது கோட்டை கட்டக்கூடாது. நம்ம ஆண்டவருக்காக செஞ்சுட்டோம், அவ்வளோதான், ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு போயிடணும். இவன் பாருங்கள், நம்ம இப்படிலாம் செஞ்சுருக்கிறோம், இதை வச்சு அவர்கிட்ட பேசுவோன்னு துணிகரம் கொள்ளலை, இதை வச்சு அவரை எதிர்கொள்வோம் அப்படின்னு துணிகரமே கொள்ள பாருங்க. புரிதுங்களா? ஏதாவது துணிகரம் கொண்டானா, நான் உமக்கு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்தேன் ஆண்டவரே, சினக்காக கட்டி கொடுத்தேன் அப்படின்னு கேட்டானா, துணிகரம் கொண்டு பேசினானா? பேசவே இல்லை. நான் பாத்திரவனாக என்னலைங்கிறான். தாழ்மையுள்ளது தான் கிருபை வரும். என்னை பாத்திரவனாக கருதலை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் வர்றதுக்கு நான் பாத்திரவனாக என்ன கருதலை, நீர் என்ன நீங்கள் பார்த்து நான் ஒரு பொருட்டுன்னு நினைத்து நீங்கள் எனக்காக நீங்கள் நீ என்னை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுறது நான் பாத்திரவனாக கருதலை ஆண்டவரே அப்படிங்கிறான். என்ன அப்போ செய்யணும்? அவனும் சொல்லி தரான் பாருங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். முடிஞ்சு போச்சா? ஒன் வேர்டு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் நடந்து வர நான் விரும்பலை, உங்களை நான் பார்த்து உங்களை வருத்தப்படுத்த விரும்பலை, நான் அதுக்கு பாத்திரவானா இல்லை. அதனால் ஒன் வேர்டு மாத்திரம் சொல்லுங்கள், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நீங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. நான் அவனை அழைத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே ஒரு வார்த்தையே சொல்லுங்கள். வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அதற்கு வியாக்கியானம் சொல்கிறான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகர்கள் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனே இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். எப்படி சொல்கிறான்? என் வேலைக்காரன், எனக்கு கீழே இருக்கிற அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அவன் அதிபதி.
அவர்களே நான் வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். அப்படிப்பட்ட அதிகாரம் எனக்கே இருக்கும் பொழுது அவர் தலைவர், ஆவிக்குரிய தலைவர், அவர் தேவன், அவர் இரட்சகர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, தேவதூதர்கள் இறங்கி கிரியை செய்வார்களே, அற்புதங்கள் நிகழ்த்துவார்களே. ஒரு வார்த்தை அவனை சுகமாக்கி விடுமே. அவர் ஏன் நடக்க வேண்டும்? அவர் ஏன் எனக்காக பிரயாசப்பட வேண்டும்? சொல்கிறான் பாருங்க. இந்த அளவுக்கு விசுவாசம் நமக்கு இருக்கா என்று யோசித்து பாருங்கள். வந்து என் தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்கிற கேட்டது அவங்களுடைய விசுவாசம், அது தவறல்ல. ஆனால் இவனுடைய விசுவாசம் பாருங்கள், இவனுடைய விசுவாசம் வேறு மண்டலத்தில் இருக்குது, வேறு மாதிரியாக இருக்குது. இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று இயேசுவேலை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு கடவுளையே ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க. கடவுளையே ஆச்சரியப்பட வச்சுட்டான். இயேசுவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை பின்பற்றி கொண்டு ஒரு கூட்டம் வருது, இவரை பின்பற்றி கொண்டு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்குள்ள கூட இந்த விசுவாசம் இல்லை. தொலைதூரத்திலிருந்து அவரை பின்பற்றுகிறவன், தொலைவிலிருந்து பின்பற்றுகிறவன், ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டவனுக்கு இவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்குள் சொல்லுகிறேன். இப்போ விசுவாசத்தில் தான் காரியங்கள் இயங்குது, காரியங்கள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது, நோய் நீங்குது, பிரச்சனை நீங்குது, வர வேண்டிய ஐஸ்வர்யமோ கனமோ மகிமையோ நம்மை நோக்கி வருது. எல்லாம் விசுவாசத்தினால தான் வருது. நாம் புலம்புவதால் வரப்போகிறதில்ல. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த பூமி வந்து எப்படி இயங்குது, ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சுட்டாரு. சூரிய குடும்பம் ஒரு கேலக்சியை உண்டாக்கி வச்சுட்டாரு. அதில் காணப்படுற ஈர்ப்பு விசையினால் அது இயங்கி கொண்டிருக்கிறது, காரியங்கள் நடக்குது. பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அந்த இந்த பூமியில் கட்டிடங்கள் கட்டப்படுறது. அது மேலே நின்று ஒருத்தன் குதிச்சானா அவன் நல்லவனோ கெட்டவனோ குதிச்சா கீழே விழுந்து சித்தம் போவான். ஏன்னா புவியீர்ப்பு விசை செயல்படுது. அதே போல தான் இந்த பூமியில், இந்த உலகத்தில் விசுவாசம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மண்டலத்துக்குள் நீங்கள் வந்து விட்டால் உங்களுக்கு காரியங்கள் நடக்கும், உங்களுக்கு அற்புதங்கள் நிகழ்ந்துடும், உங்களுக்கு ஆச்சரியங்கள் நிகழ்ந்துடும். நீங்கள் ஆரோக்கியமாய் மாறி போவீர்கள், சுகமடைந்து விடுவீர்கள், ஐஸ்வர்யமும் கனத்தையும் பெற்று வாழ்வீர்கள். எல்லாம் எப்படி? விசுவாசத்தினாலே. நூற்றுக்கு அதிபதியை பாருங்கள், நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட காட்டலாம், வேறு எதையும் அவன் காட்டலை. தன்னுடைய பெருமையை காட்டலை, தான் பணம் படைச்சவனு காட்டலை, என்கிட்ட இவ்வளோ காரியங்கள் இருக்குன்னு எதையும் காட்டலை. எதை காட்டினாலும் ஆண்டவர்கிட்ட இந்த காரியங்களை சாதிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட விசுவாசம் தான் காட்டணும். விசுவாசத்தை காட்டினா தான் காரியம் நடக்கும். அவனுக்கு நன்றாக புரிஞ்சுட்டு தன்னுடைய இருதயத்தில் புதைந்திருக்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட காட்டுறான். புலம்புனாலோ ஆண்டவரை திட்டினாலோ காரியங்கள் நடக்காது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அந்த காரியம் நடக்கலைன்னா, ஆண்டவரை நம்ம திட்டினாலும் நடக்காது, அவரை முறுமுறுத்தாலும் நடக்காது, இல்லை அவரை ஏதாவது திட்டுவோம், இல்லை ஏதாவது நடக்காது. விசுவாசத்தினால்தான் அவனவன் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். விசுவாசம் இருந்தால் பிழைச்சிக்கலாம், விசுவாசம் இருந்தால் ஜெயிச்சிடலாம், விசுவாசம் இருந்தால் சுகம் அடைஞ்சிடலாம், விசுவாசம் இருந்தால் எழுந்து நடந்துடலாம், விசுவாசம் இருந்தால் அற்புதங்களை நிகழ்த்திடலாம், விசுவாசம் இருந்தால் ஆரோக்கியம் பெற்றலாம், ஐஸ்வர்யமானாய் நாம் வாழ்ந்துடலாம், சுகவானாய் பலவானாய் ஞானவானாய் வாழ்ந்துடலாம். விசுவாசம் தான். இது மண்டலத்தை வச்சுட்டார். இது வந்து ஒரு சிஸ்டம் போல் இந்த உலகத்தை செயல்பட்டு கொண்டே இருக்குது. விசுவாசிக்கிறவன் காரியங்களை செய்வான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன். அப்படி தான் சொல்கிறாரு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை. அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், அவர்கள் அற்புதங்களை செய்வார்கள். யாரால்? விசுவாசிக்கிறவர்களால். வேறு எதையும் ஆண்டவர் சொல்ல பாருங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் மீது ஒரு விசுவாசம் வந்துடுச்சுன்னா, நீ மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போமா. எதுக்கு சொல்கிறாரு?
லிட்ரலாக மலையை பெருக்க சொல்லலை. நீ இந்த விசுவாசத்தை அப்ளை பண்ணினா உன்னுடைய பிரச்சனைகளை, மலை போல் இருக்கிற இந்த பெரிதான பிரச்சனைகளை, மலை போல் காணப்படுகிற வேதனைகளை, மலை போல் காணப்படுற காரியங்களை இந்த விசுவாசம், ஆண்டவர் உன் இருதயத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை கொண்டு அதை நீ புரட்டலாம். காட்டத்தி மரத்தை நோக்கி கட்டளையிட்டு நீ சமுத்திரத்தில் வேரோடு பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயகன்னு சொன்னால் அப்படி நடக்குமா? வசனம் சொல்லுது. அப்படின்னு அர்த்தம், எதையும் வேரோடு நம்ம பிடுங்கி எறிய முடியும். வேண்டாத காரியங்களை வேரோடு பிடுங்கி எறிய முடியும். விசுவாசத்தினால. ஆண்டவரை முறுமுறுக்கிறதுனாலையோ, ஆண்டவரை திட்டுறதுனாலையோ, ஆண்டவரை எனக்கு செய்ய மாட்டாருன்னு சொல்கிறதுனாலையோ, ஆண்டவர் அவருக்கு கோபத்தை உண்டாக்கணும்னு ஏதாவது செய்கிறனாலையோ காரியம் நடக்காது. அதை புரிந்து கொள்வோம். விசுவாசத்தை உண்டாக்குற காரியங்கள், அதுக்கு என்ன செய்யணும்? கேள்வினாலே விசுவாசம் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால காது கொடுத்து, ஹியரிங் வாய்ஸ் ஆஃப் காடை காது கொடுத்து கேட்குறதுனால, தேவனுடைய ரேமா சத்தத்தை ஆண்டவர் என்ற காலில் இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்காருன்னா, நீ ஜெபாலயத்தை கட்டுறா, உனக்கு நான் தயவு எப்படி செய்யறேன்னு பாரு, ஒருத்தவனும் ஒன்று அசைக்க முடியாது, அப்படி கொண்டு நான் நிறுத்துறேன் பாரு அப்படிங்கிறாரு. எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டு, இந்த வசனமே நான் மறந்துட்டேன். இந்த வசனம் இப்படி இருக்குது, இப்படி ஒரு காரியம் இருக்குங்கிறதே எனக்கு, நான் எல்லாரையும் போல படித்து அப்படியே போயிட்டேன். சொல்லவும் ரைட்டு, இதில் காரியங்கள் இருக்குது. நம்மை நோக்கி ஆண்டவர் தயவு செய்ய இறங்கி வருகிறதுக்கு ஒரு காரியத்தை, ஒரு நற்கிரியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். செய்யும் பொழுது நடக்கும். ஆண்டவர் நம்ம நோக்கி நடந்து வருவாருங்க. நூற்றுக்கு அதிபதியை நோக்கி ஆண்டவர் நடந்து வராரு. யோசிச்சு பாருங்க. 1000 பேர் இருக்கிறான் பிரச்சனைகளோடு, எல்லாரும் நோக்கி ஆண்டவர் போகல. யோசிச்சு பாருங்க. நோயோடு 1000 பேர் இருக்கிறான், மரண வேதனை 1000 பேர் கிடக்கிறான், வறுமையில் 1000 பேர் கிடக்கிறான், பிரச்சனை 1000 பேர் கிடக்கிறான், எல்லாரும் நோக்கி ஆண்டவர் போகலை. யூதர்களின் மூப்பர்கள் சொன்னாங்க, ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னாங்க, அவன் ரொம்ப பிரியமான மேலே இருக்கிறான், நமக்காக தேவாலயத்தை கட்டி கொடுத்துருக்குறான் அப்படின்னு. அந்த வார்த்தை ஆண்டவருடைய இருதயத்தை போய் டச் பண்ணுது. ஆண்டவர் இருதயத்தை டச் பண்ணுற மாதிரி நம்ம காரியம் நடத்தணும். புரியுதுங்களா? ஆண்டவர் நடந்து வராது. நான் காரியங்களை அவனுக்கு செய்யணும், நான் அவனை சுகமாக்கணும். யாருக்கு? அவனுடைய பிரியமான ஊழியக்காரன். யோசிச்சு பாருங்கள், அவனை சுகமாக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படியேப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைப்பா, உங்கள்கிட்ட விட பார்க்கலடா, புறஜாதி அவனுக்கிட்ட பார்க்குறான் இந்த விசுவாசத்தை. யூதர்கள் ஆகிய உங்களை உங்கள்கிட்ட விட இந்த இப்படியாப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. நீங்கன்னா என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க, ஜெபம் பண்ண, இங்கே வாங்கன்னு கூப்பிட்றீங்க. அவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இருக்கிற இடத்துலேருந்து சொல்லுங்கள், நானே அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன் தான், நான் சொன்னாலே 1000 பேர் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் இவ்வளோபடிய வல்லமை மிக்க தகப்பனாய் தேவனாக இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமேங்கிறான். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவன் சுகமடைஞ்சிருவான் அப்படிங்கிறான். அனுப்பப்பட்டவர் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். காணணுமா அற்புதங்களை? விசுவாசம்தான். காணாததை காண செய்கிறது விசுவாசம்தான். ஆண்டவரை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினாலோ, முறுமுறுத்தாலோ, புலம்புனாலோ, என்ன அப்படி செய்ய மாட்டாருன்னு சொல்கிறதுனாலையோ கிடைக்காது. விசுவாசத்தை பில்டப் பண்ணுறதுக்கு என்னவா காரியம்? நம் இருதயத்தில் அந்த ஃபெய்த்து, அந்த விசுவாசத்தை பில்டு பண்ணுற காரியத்தில் நம்ம ஈடுபடணும். அவரை திட்டுவோம், கிடைக்காது. நன்றாக மண்டலம் இப்படி தான் கிரியை செய்யுது, காரியங்கள் இப்படி தான், ஆவிக்குரிய மண்டல காரியங்கள் இப்படி தான் நிகழ்கிறது, இப்படி தான் காரியங்கள் நிகழுது. நீங்கள் விசுவாசித்தால்தான். ராகாப் ஒரு வேசி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சொல்லி முடிக்கிறேன். ராகாப் ஒரு வேசி, அவள் அந்த விசுவாச சந்ததியில் வந்துட்டா. எப்படி வந்தா? ஆண்டவருடைய சந்ததியில் வந்துட்டாங்க. ஆண்டவர் பிறக்க போகிற ஒரு சந்ததி ஒன்று இருக்குது, தெரிந்தது வச்சுருப்பார்ல, இந்த சந்ததியில் தான் நம்ம பிறந்து வரணும், தாவீதின் சந்ததியில் தாவீதின் குமாரனா பிறந்து வரணும். யோசுவா அவருடைய பிள்ளைகள், அவருடைய சேனைகள் போகும்பொழுது, வேவுக்காரர்களாய் போகும்பொழுது எரியோவுக்கு அவள் என்ன செய்கிறாள் என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறார். அந்த நாட்டு படையிட்டிருந்து இந்த யோசுவாவையும் அவருடைய சேனைகளையும் பாதுகாக்கிறார்.
எப்படி ஏற்றுக்கொண்டால் அவர்களை? விசுவாசத்தினாலே என்று வசனம் சொல்கிறது. எபிரேயர் 11 படித்து பாருங்கள். ராகாப் என்ற வேசி விசுவாசத்தினாலே யோசுவாவையும் காலேபையும் ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டதுனால விசுவாசத்தினாலே அவள் நீதிமானாக்கப்பட்டாள். ஆண்டவருடைய சந்ததியில் வந்துட்டா. தாவீதோட முப்பாட்டி தான் ராகாப். யோசிச்சு பாருங்க. அந்த சந்ததியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வர்றாரு. அவள் வேசி, அதை குறித்து ஆண்டவர் கவலைப்படல. அவள் விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டா. இன்னைக்கு அவள் பரிசுத்த வாட்டியாக மாறி போனான். விசுவாசத்தினால தான் உள்ளே வந்தா. விசுவாசத்தினால என் இருதயத்தில் விசுவாசம் இருக்குன்னு அவள் கிரியைகள் செய்யாமல் இல்லை. சிலர் இந்த தவறு செய்கிறாங்க. என் இருதயத்தில் விசுவாசம் இருக்குது பிரதர். இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ராகாப் வேசியாக இருந்தோம், அவள் கிரியை செஞ்சாலா இல்லையா? விசுவாசத்தினால. எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் நம்புகிறேன், யெகோவா தேவன் நம்புகிறேன், இஸ்ரவேலின் தேவன் நம்புகிறேன் அப்படின்ட்டு அமைதியாக இருந்தாளா? அவர்களை பாதுகாத்தாள். அவள் தன்னுயிரை பொருட்டாய் கருதாமல் அவர்களை வீட்டிற்குள் வைத்து கொண்டு பாதுகாத்தாள். ஒருவேளை அகப்பட்டிருந்தார்கள் என்றால் ராகாப்பும் அகப்பட்டிருப்பாள். அவளுக்கும் மரணாக்கினை வந்திருக்கும். தன் உயிரை துச்சமாய் நினைத்து யோசுவாவையும் அவனுடைய சேனையையும் காப்பாற்றினார். ஆண்டவர் பார்த்தார், இவளுக்கு தாண்டா எல்லாத்தையும் கொடுக்கணும். கிரியையினாலே. புரியுதுங்களா? என்கிட்ட விசுவாசம் இருக்குன்னா நான் கிரியை செய்யணும். அதுதான் நம்ம ஒரு கிரியை செய்கிறோம். நீங்களும் கிரியை செய்கிறீங்க. நீங்கள் விசுவாசம் இருக்கிறது தான் ஆன்லைன் ப்ரேயரில் வரீங்க. இல்லைன்னா எங்கேயாவது சுற்றலாம், ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். விசுவாசம் இருக்கிறனால தான் உள்ளே வந்து உட்காந்துருக்கீங்க. ஏதாவது வார்த்தை கிடைக்கும், ஆண்டவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு வந்து உட்காருவீங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. என்கிட்ட விசுவாசம் இருக்கிறது என்றால் நான் கிரியை செய்ய வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும். இந்த 100க்கு அதிபதி நற்கிரியை செய்தான். அவன் சொல்லிக்கல, நான் வந்து தேவாலயம் கட்டினேன் அது கட்டினேன் அவன் சொல்ல. யூதர்கள் மூப்பர்கள் போய் சொல்கிறானுங்க ஆண்டவர்கிட்ட, நமக்கு ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்துருக்கான் ஆண்டவரே, நம்ம மீது பிரியமாக இருக்கிறான் ஆண்டவரே, அவன் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான் ஆண்டவரே, அவன் ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைக்கிறான் அப்படின்னோடனே ஆண்டவர் இருதயத்தில் உள்ளே போயிட்டார் 100க்கு அதிபதி. ஆக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த ஞானத்தோடும் புத்தியோடும் அறிவோடும் இருக்க வேண்டும். ஒரு ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகள் மிகுந்த ஞானத்தோடு இருக்கிறார்கள். இன்றைக்கி பாருங்கள், அவனா கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு துடிக்கிறான், தன்னெழுச்சியாக வரான். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண தன்னெழுச்சியாக. யாராவது போதகர் வந்து பேசினார்களா? இல்லை புரோகிதர்கள் யாராவது வந்து பேசினார்களா? இப்படி செய்ய வேண்டும், நாம் ஒரு கோயிலை கட்ட வேண்டும், நாம் பிள்ளையாரை தூக்க வேண்டும், யாராவது சொன்னாங்களா? தன்னெழுச்சியாக கிளம்புறான், தன்னெழுச்சியாக காரியங்களை செய்கிறான். அவனுக்கு தெரியுது நாம் உன் காரியத்தை செய்ய வேண்டும் என்று. கர்த்தருடைய பிள்ளைகள், வேதாகமத்தை படிக்கிற பிள்ளைகள், டெய்லி ப்ரேயர் அட்டன் பண்ணுற பிள்ளைகள், ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை உறுதியாக நம்புகிற பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். காரியம் வரும் நமக்கு, அப்பொழுது ஆண்டவர் நமக்காக நிற்கணும். ஆண்டவர் நம்ம நோக்கி வரணும். அவர் பாதங்கள் நம்ம நோக்கி வரணும். யாம் பிள்ளைடா, அவன் எனக்காக இவ்வளோ காரியங்களை செஞ்சவன்டா, எனக்காக வேர்வை சிந்தினவன், எனக்காக தன்னுடைய காரியங்களை துச்சமாக கருதினவன், தன்னுடைய சுயத்தை வெறுத்தவன் அப்படின்னு அவருடைய பாதங்கள், அவருடைய கண்கள் நம்மை நோக்கணும், அவருடைய பாதங்கள் நம்மை நோக்கி வரணும். அப்படியாப்பட்ட காரியத்தை நம்ம செய்யணும். நம்ம வாழ வேண்டிய காலங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது, எவ்வளவோ காரியங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆகையால் எல்லா நேரமும் ஆண்டோடைய அனுக்கிரகமும் தயவும் கிருபையும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகையால் இன்றைய நற்கிரியைகளை செய்யுங்கள். நற்கிரியைகள் அதுதான் நிற்கும். விசுவாசம் இருக்குன்னா அதை செஞ்சு தான் காட்டணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசம் இருக்குன்னு நான் வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், அது நடக்குமா? விசுவாசம், உன்னிடத்தில் விசுவாசம் இருந்தால் காட்டு. ராகாப் வேசி காட்டினாள் தன்னுடைய விசுவாசத்தை, துச்சமாய் கருதினாள் தன்னுடைய உயிரை. கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு தன் உயிரை துச்சமாக கருதுறான். ஒருவேளை அவருடைய சேனைகளின் கைகளில் இவருடைய குட்டு அகைப்பட்டிருந்ததெல்லாம் தெரிந்திருந்தது என்றால் ராகாப் தலை துண்டிக்கப்பட்டிருக்கும். வச்சு பாருங்க. யோசுவா மனசில் வச்சுக்கிட்டான், காப்பாற்றி விட்டால,
இவ்வளோ நம்ம காப்பாற்றணும்டா. படைகள் வந்து எரிகோ கோட்டை அடிக்கும் பொழுது சொல்லிட்டான், ராகாபுட்டை தொடாதீங்க, ராகாபுட்ட உறவினர்கள்ட்டையும் தொடாதீங்க. பார்த்துங்க, தேவனுடைய பிள்ளைகளாம் தான். ராகாபுட்டையும் தொடாத, ராகாபுட உறவினர் வீட்டையும் தொடாத, பாக்கி எல்லாத்தையும் அடித்து நொறுக்குங்க. காப்பாற்றினாடாவ. ஆகையால் விசுவாசத்தை காட்டுங்க. அதான் ஆண்டவர் கனவு. அவன் நீங்கள் திட்டுறது, ஆண்டவர் திட்டணும், நல்லா திட்டணுங்க பிரதர். ஆண்டவரை கிடைக்காது பிரதர். திட்டுறதுனாலையோ, அவரை ஏசுறதுனாலையோ, அவரை முறுமுறுக்கிறதுனாலையோ காரியம் நடக்காது. நீங்கள் விசுவாசத்தை காட்டுங்களாம், காரியம் நடந்துடும், அற்புதம் நிகழ்ந்துடும், ஆச்சரியங்கள் நிகழ்ந்துடும். ஆகையால் இந்த வார்த்தையை மனதில் வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. இந்த வார்த்தைக்காக ஒரு நபர் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நபர் ஜெபம் பண்ணுங்க.